டெல்லி சென்ற தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை பிரதமர் மற்றும் மத்திய அமைச்சர்களோடு எந்த சந்திப்பும் இல்லை என கூறியுள்ளார். பார்த்து வரனே பாப்பனே நல்லா இருக்குண்ணே. உங்களுக்குள்ள பிரேக் இல்லையா? உங்களுக்கு நமக்கு பிரேக் இல்லை, நீங்கள் சொன்னால் தான் பிரேக்கிங்க. எத்தனை நாள் என்னை வச்சு ஓட்டுவீங்க? புதுசாக 2 பேர்த்து போறீங்க. சந்திப்பு இருக்காங்க மத்திய அமைச்சர் பிரதமர் கூடலாம். இல்லை 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 சந்திப்பில் இது பிரதமர் அவர்கள் பொங்கல் விழாவில் பங்கேற்கிறார். இல்லை நான் மதியானம் ஃப்ளைட்டில் திரும்ப வந்துடுவோம் தலைவர். சாயந்தரம் துக்ளக் ஃபங்க்ஷன் இருக்குல்ல தலைவர். அதனால் நான் 4 மணிக்கு திரும்ப ரிட்டர்ன் வந்துடுவேன். நிதி நிறுவன மோசடிகள் தொடர்பான வழக்குகளை விரைவுபடுத்தி பாதிக்கப்பட்டவர்களுக்கு பணத்தை மீட்டு தர வேண்டுமென பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். இதற்கான பணிகளை கண்காணிப்பதற்காக டிஜிபி நிலையிலான காவல் அதிகாரி ஒருவரை சிறப்பு அதிகாரியாக நியமிக்க வேண்டும் எனவும் அவர் தமிழ்நாடு அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளார். தமிழகத்தில் நடைபெறும் நிதி நிறுவன மோசடிகளுக்கு காவல்துறையின் அலட்சியமே 90% காரணம் என அவர் குற்றஞ்சாட்டியுள்ளதும் குறிப்பிடத்தக்கது. வேளாண் கடன் முழுவதையும் தள்ளுபடி செய்ய வலியுறுத்தி டெல்லி நோக்கி மாபெரும் விவசாயிகள் பேரணி நடைபெற உள்ளதாக PR பாண்டியன் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து மன்னார்குடியில் அவர் அளித்த பேட்டியில், டெல்லியில் ஓராண்டுக்கு மேலாக தொடர்ந்து போராடி வந்த விவசாயிகளிடம் அளிக்கப்பட்ட வாக்குறுதியை பிரதமர் நிறைவேற்றவில்லை என்றும் உற்பத்தி பொருட்களுக்கு லாபகரமான விலையை அரசு நிர்ணயம் செய்ய வேண்டும் என்றும் அவர் தெரிவித்தார். இந்த கோரிக்கைகளை வலியுறுத்தி அரசியல் சார்பற்ற ஐக்கிய விவசாயிகள் சங்கம் சார்பாக வருகிற பிப்ரவரி 13 பஞ்சாபில் இருந்து டெல்லி நோக்கி பேரணி நடைபெற உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.